தானே தீங்கு நினைச்சான். யாரு? தன்னுடைய மருமகனுக்கு. ஒரு மாமா மருமகனுக்கு தீங்கு நினைக்கலாமா? அப்படிப்பட்ட மாமாவா இந்த மாமா இருக்கானே, அந்த மாமா அப்படி இருந்தான், இந்த மாமா இப்படி இருக்கானேன்னு சாதிக்கிறார் ஆண்டாள். தான் தீங்கு நினைந்த கருத்தை பழப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பாக நின்றவன். நம்ம பட்டினத்தாருடைய பாசுரம் பார்த்தோம்னா சொல்லுவோம், முன்னையிட்டதை முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென் இலங்கையிலே. அந்த வார்த்தை எங்கேருந்து வருது? தென்னிலங்கை கோமானை சற்று போன பாஸ்டர் பார்த்தோம், சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு. சோ அப்படின்னா வடக்க எங்கேயோ இலங்கை இருந்திருக்கு சுவாமி, இல்லையா? அதை நாம பார்ப்போம். அதேதான் சொல்ற, முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே நானும் விட்ட தீ மூழ்க மூழ்கவே அப்படின்னு பட்டினத்தார் எதுவுமே இல்லாமல் தீய உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லுவா. இதே மாதிரி ஆதிசங்கர பகவத் பாதாலும் தன்னுடைய தாயாருக்கு தீயிடுற போது பகவானை வேண்டிதான் தீய உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லுவா. இந்த கம்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஞ்சன் அப்படின்னு, கஞ்சன் நெருப்பெண் என்ற நெடுமாலே அப்படின்னு சொல்ற, கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண் என்ற கஞ்சன் அப்படின்னா கம்சன்னு ஒரு அர்த்தம், முடவன்னு ஒரு அர்த்தம், நொண்டின்னு ஒரு அர்த்தம், உலோபின்னு ஒரு அர்த்தம். கஞ்சன்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் அர்த்தங்கள். உலோபி, அவன் ரொம்ப கஞ்சம்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏதோ ஒண்ணு அவன்கிட்ட லெஸ் அப்படிங்கிறது தானே. முடவன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு முடக்கமா இருக்கிறது. எது? அறிவு முடக்கமா இருக்கிறதுக்கு உலோபி, ஏதாவது உடல்ல ரீதியா முடக்கமா இருக்கிறதுக்கு முடவன். முடவன் அப்படிங்கிற வார்த்தை, முடவன், நொண்டி, உலோபி, இது எல்லாமே கஞ்சனுக்கு சொல்லக்கூடிய. என்ன அவங்ககிட்ட டிராபேக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிராபேக் வயிற்றுல நெருப்புன்னு பட்டினத்தார் சொன்ன மாதிரி அவன் நெருப்பையே கட்டின்னு இருந்துட்டான். ஏன்னா அந்த அசரீரி சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால அவனுக்கு எப்ப பார்த்தாலும் நைட்டுலாம் தூக்கமே இல்லை சுவாமி. யார நினைச்சு? பகவானை நினைச்சு 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 தூங்குறதே இல்லையா. இதனால அவனுக்கு ஃபர்ஸ்ட் தூக்கம் போச்சு இல்லையா? தூங்காம இருந்தா எப்படி இருக்கும்? தூங்காம ஒருத்த இருந்தா 20 நாள் இருந்தானா எப்படி இருக்கும்? அவன் காலாகாலமா இருந்திருக்கான். கிட்டத்தட்ட 12 வருஷம் 13 வருஷமா இருந்திருக்கான், 15 வருஷமா இருந்திருக்கான் வச்சுக்கோங்களேன். 8 குழந்தை பிறந்திருக்குல்ல, 7 குழந்தை 8 குழந்தை பிறந்திருக்குன்னு மினிமம் 8-9 வருஷம் ஆயிருக்கும். கடைசி குழந்தை பிறந்தது, அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் கொண்டான். சோ 20 வருஷம் கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறம் தான் 11 வருஷங்கள் கோகுலத்துல தான் இருந்தான் கிருஷ்ணன்.